இரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அமேன். ஸ்தோத்திர. அருமையான கர்த்தர் பிள்ளைகள் யாவருக்கும் எங்களுடைய ஸ்தோத்திர ஏஜி சபையின் மூலமாக உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் தர்மையான எங்கள் சபையின் மூலமாய் வருகிற ஸ்தோத்திரம் உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த அருமையான ஸ்தோத்திரம் நிகழ்ச்சியை பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். என் தொலைபேசி எண்ணில் நீங்கள் கூப்பிட்டா நான் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அநேகர் ஸ்தோத்திரம் ஜெபிக்கும்படி கேட்கிறீங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதமான காரியத்தை செய்வார். ஒருவேளை யூடியூப் சேனலிலும் ஷாலோம் ஏஜி சர்ச் தூற்றுக்குடி என்கிறதான யூடியூப் சேனலிலும் இந்த செய்தி வருகிறது, பார்க்கும்படி அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். மேலுமாக அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் போகலை அப்படின்னா எங்களோடு ஆராதிக்க வரலாம். எங்கள் திருச்சபையில் 3 ஆராதனைகள், காலையில் 2 ஆராதனை, மாலை ஆராதனை நடக்கிறது. நீங்கள் எங்களோடு ஆராதிக்க விரும்பினால் ஜெபத்தில் வந்து பங்கு பெற உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கு போகாதவர்கள் மாத்திரம் நீங்கள் வந்தால் ரொம்ப சந்தோஷம், வந்து பங்கு பெறுங்கள். ஆண்டவர் அவர் ஆசீர்வதிக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியிலிருந்து உங்களோடு கூட சில நிமிடங்கள் கர்த்தரை வார்த்தையை நான் கொடுக்கிறேன். யோபு 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உம்முடைய கமேன் கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்கும். அமேன். உம்முடைய கூடாரம் ஸ்தோத்திரம் அமேன் குறைவை காணாத கூடாரமாக இருக்கும். இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாகவே உங்களுக்கு சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். அருமையான பிள்ளைகளே, என் கூடாரம் சமாதானம் நிறைந்த கூடாரமாக இருப்பதாக. கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் ஆமென் சொல்ல முடிஞ்சா நீங்கள் சொல்லலாம். நம்முடைய கூடாரத்தில் ஸ்தோத்திரம் சமாதானம். அமேன். ஆண்டவர் அழகாக சொல்கிறார், கர்த்தர் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தரை பிள்ளைகளுடைய வீடுகள் எல்லாம் ஆசீர்வாதமான வீடுகளாக நிச்சயமாக இருக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு அல்லது உங்கள் உள்ளத்துக்குள்ளே இயேசு இருந்தால் உங்கள் வீடு சமாதானம் நிறைந்த வீடாக இருக்கும். அங்கே சண்டைக்கோ பிரச்சனைக்கோ போராட்டத்துக்கோ எந்த விதமான இடமும் இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. 2வது, குறைய ஆண்டவர் எல்லா குறைகளையும் கர்த்தர் நிவர்த்தியாக்குவார். பிலிப்பியர் 4:19 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். குறைவுகளை நிவர்த்தி ஆக்குகிற ஒரு தெய்வம். ஸ்தோத்திரப்பா, நான் அந்த குறைவோடு இருக்கிறேன். ஒருவேளை ஏதோ ஒரு குறைவோடு நீங்கள் இருந்தாலும் குறைவுகளை நிவர்த்தி ஆக்குகிற தேவன். சமாதானத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளையும் அவர் நிறைவாக்குவார். உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ பரிசுத்தவான்களை நாம் சுட்டி காட்ட முடியும். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, ஒரு குறைவு. அன்னாளுக்கு குழந்தை இல்லை, ஒரு குறைவு. ஈசாக்குக்கு குழந்தை இல்லை, ஒரு குறைவு. யோசித்து பாருங்க. யாக்கோபுடைய வாழ்க்கையில் பொருளாதாரமே இல்லை, தனிமையான வாழ்க்கை, ஒன்றுமில்லாத வாழ்க்கை, ஒரு குறைவான வாழ்க்கை தான். யோபுவை எடுத்துக்கொள்ளுங்க, நான் வாசித்த யோபுவை எடுத்துக்கொள்ளுங்க. யோபுடைய வாழ்க்கை எல்லாவற்றையுமே இருந்தது, எல்லாவற்றையும் இழந்ததான வாழ்க்கை. அமேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்களேன், ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து அமேன் செல்வ சீமானாய் மாத்திரமல்ல, அவருக்கு ஏற்ற வேளையில் குழந்தை பாக்கியத்துக்கு. அண்ணாலே பாருங்க, அண்ணா ஏற்கனவே இருந்தது, ஒரு குறைவு தான், குழந்தை இல்லை. இந்த குறைவையும் தேவன் நிவர்த்தி ஆக்கினார். யாக்கோபை சொன்னேன், யாக்கோபு அப்பா வீட்டிலிருந்து ஓடி வரும்போது அவரே சொல்றாரு, நான் கோலும் கையுமாக வந்தேன். ஸ்தோத்திரம். நம்முடைய பாசல் சொன்னா ஒரு மஞ்ச பைய தூக்கிட்டு வந்தார், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். என்ன கொண்டு வந்தார்? வேகமா அப்பா அம்மா வீட்டை விட்டு வந்துட்டாரு.
எல்லாவற்றையும் விட்டு வந்துட்டாரு. ஆனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் 2 பரிவாரங்களாய் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர் குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக்குகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் குறைவுகள் எல்லாவற்றையும் நிவர்த்தியாக்குவார். கலங்காதிருங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். ஸ்தோத்திரம். நீதிமான்கள் குடும்பத்தை ஒரு துண்டு அப்பத்துக்கு ஆரண்டவர் இறைந்து திரிய விடவே மாட்டார். தாவீது சொல்றார் அல்லவா, நீதிமான் சந்ததி கைவிடவே படாது. நான் நீதிமானா இருக்கு. அதான் முக்கியமான காரியம். முதலாவது காரியம், இந்த ஆண்டுடைய பிள்ளையா இருக்கணும். ஸ்தோத்திரம். யோவான், இந்த வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு அஸ்திபாரமான காரியம்தான் வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின்மே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்படின்னா பிள்ளையானால் சுதந்திரமே. அப்படின்னா முதலாவது, என் வாழ்க்கையில் வருகிற குறைவை, என் வாழ்க்கையில் சமாதான கேடுகளை தேவன் நிவர்த்தி ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஆண்டோடைய பிள்ளையா இருக்கணும். ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? இயேசு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறாரா? இதை புதிதாய் பார்க்கிறவர்களுக்காக சொல்லுகிறேன். ஒரு வழி கேட்கலாம், பாஸ்டர் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானமும் எடுத்துட்டேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் குறை வருகிறதே. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளைகளை, குறைவில்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. பரிபூரணமா நான் இருக்கிறேன்னு சொல்லி யாருமே இல்லை. ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா, எல்லாம் நிறைவாக கொடுத்துட்டாருன்னா நம்ம ஆண்டவரை தேட மாட்டோம். நீ யோசித்து பாருங்களேன். நீங்கள் நான் ஒரு வேளை ஸ்தோத்திரம் இப்படி சொல்லுகிறேன், ஆரம்பத்தில் நீ ரட்சிக்கப்பட நாளில் இருந்த ஜபம் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்குதா? ஜெபம் பண்ணுறேன்னா ஸ்தோத்திரம். வேதத்தை ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட புதுசில் கஷ்டத்தில் இருந்தோமே, அப்போ வேதத்தை எத்தனை வசனம் வாசித்தோம், இன்றைக்கி அந்த வசனம் வாசிக்கிறோமா? யோசித்து பாருங்க. 3வது, சபைக்கு ஓடி ஓடி வந்தோமே, கணவர் எதிர்ப்பு வந்துச்சு, பிள்ளைங்களாம் சத்தம் போட்டாங்க, ஸ்தோத்திரம். சாப்பிடாம ஆலயத்துக்கு ஓடி வந்தோம், இன்னைக்கு கணவர் ரட்சிக்கப்பட்டார், பிள்ளைகளாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஓடி வரோமா? ஸ்தோத்திரம். வயது முதிர்ந்த நாட்களில் பலவீனம் வரும், அதை சொல்லலை, ஆனால் அந்த வாஞ்சை இருக்குதா? ஸ்தோத்திரம். பொருளாதார கஷ்டம், ஆண்டவருக்காய் கொடுத்தோம். சொற்பம் இருந்தாலும் கொஞ்சம் ரூபாயை கர்த்தர் கொடுக்கணும், ஆலயத்துக்கு கொடுக்கணும், ஆண்டவர் கொடுக்கணும், பாஸ்டர் கையில் கொடுக்கணும்னு சொன்னோம். இன்னைக்கு நிறைய வருமானம் வருது, ஆனால் இன்னைக்கு கொடுக்குறோமா? எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுறோமே. ஸ்தோத்திரம். அந்த ஆதியில் இருந்த அந்த அன்பு, ஆண்டவரோடு இருந்த உறவு, ஆண்டவர் கொடுத்த அந்த கொடுத்தல், ஆண்டவர் பேல வைராக்கியம், ஆலயத்தில் எப்போ ஜெபம் நடந்தாலும் முதல்ல வந்து உட்கார்ந்துருப்போமே. யோசித்து பாருங்க. மண்ணால் வந்து நின்று கைத்தட்டி பாடுவோம். குறைவு இருந்தது, சாப்பிட வழி இல்லை, கடன் பிரச்சனை, வியாதி இருந்துச்சு, ஆனால் நல்லா கைத்தட்டி பாடணும், நல்லா துதிச்சோம், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆலயம் முடிஞ்ச உடனே கூட போக மாட்டோம், பாஸ்டரை பார்த்துட்டு பேசிட்டு தான் போவோம். விசுவாசெல்லாம் பார்த்து பேசிட்டு போவோம். இன்னைக்கு எல்லாம் நிறைவாக இருக்குது. ஆராதனை முடிக்கிறதுக்கு முன்னாலேயே என் ஆத்துமாவேன்னு சொன்னும் போதே நம்ம ஆத்துமா வெளியே போயிருதே. யோசித்து பாருங்க. லேட்டாலாம் வரோம் ஆலயத்துக்கு. ஸ்தோத்திரம். லேட்டாக வந்துட்டு கொஞ்சம் பாஸ்ட் நேரம் எடுத்துட்டாருன்னா பாஸ்ட்டுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டோமே, குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டோமே, குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோமே. ஒரு வேளை அப்படி இருக்குன்னு சொன்னால், அருமையான பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் குறை வருமல்லவா? ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட. லூக்கா 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 15-14 13 வாசிக்கிறேன். தெரிஞ்ச பகுதி தான். சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிட்டு அவன் குறைவுபட தொடங்கிட்டான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள், ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் குறைவுபடுவதற்கான ஒரு காரியத்தை இங்கே ஆண்டு சொல்லி வச்சிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், என் வாழ்க்கையில் ஏன் பாஸ்டர் குறை வருது? ஒருவேளை கர்த்தர் அனுமதிக்கலாம். ஸ்தோத்திரம். இதுக்காகன்னு சொல்ல முடியாது, கர்த்தர் அனுமதிக்கலாம். ஒருவேளை ஸ்தோத்திரம் தேவன் இந்த பாதையை நடத்தி கொண்டு போகலாம். ஸ்தோத்திரம். நீ நல்லா இருக்கிற மாஸ்டர்,
நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா வேதம் வாசிக்கிறேன், ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்குறேன், குறை வருது, கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக நிவர்த்தி ஆக்குவார். ஒருவேளை அந்த பாதையில் கர்த்தர் நடத்தலாம். ஆண்டவர் மகிமை. ஸ்தோத்திரம். யோபு நீதிமான் தான், பிசா சோதிக்கலையா, இழக்க வச்சான், ஆனா கர்த்தர் திரும்ப கொடுத்தாரே. ஸ்தோத்திரம். நல்லா இருந்து பிரச்சனை வருதுன்னா கவலைப்படாதீங்க, தொடர்ந்து நீங்க அதுல நல்லா ஜபத்திலையும் ஆண்டவருக்கு அடுத்த காலத்தில் வளருங்கள். இங்க பாருங்க, ஒரு இளைய குமாரன் தகப்பன் வீட்டை விடுறான். நல்லா புரிஞ்சுக்கணும், அப்பாவுடைய வீடு ரொம்ப முக்கியம். அப்பாவுடைய வீடு என்பது நம்ம போய் ஆலயத்தில் போய் ஆராதிக்கிற ஆலயம் மாத்திரம் அல்ல, நான் பண்ற ஜப அறையும் அப்பாவுடைய வீடு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்பாவுக்கு செய்கிற ஊழியம். ஆமென். அப்பா சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அந்த அமர்ந்திருத்தல், ஸ்தோத்திரம். ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்கிற அந்த அனுபவம், ஆலயத்தில் போய் நம்முடைய சரீர பலத்தை செலவழிக்கிற அந்த அனுபவம், அப்பா வீட்டை குறித்த ஒரு அசதி வந்துச்சு இவனுக்கு. ஆமென். நம்ம இழந்தது என்ன தெரியுமா? பாருங்க, ஸ்தோத்திரம், துன்மார்க்கமான ஜீவியம் வந்தது. ஸ்தோத்திரம். ஒருவேளை வார்த்தை கேட்கிற அருமைய பிள்ளைகளே, பாவ பழக்க வழக்கம் என்னைக்கு வரும் தெரியுமா? நம்ம ஆண்டவரை என்னைக்கு விடுறோமோ அன்னைக்கு பாவ பழக்க வழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தொத்திக்கிடும். எங்கள் சபையில் ஒரு சகோதரன் பல ஆண்டுகள் முன்பு அறிவேன், பல ஆண்டு சபைக்கு வந்தவர் தான். சின்ன பாவத்தில் செய்ய ஆரம்பிச்சு அப்பே கூட சத்தம் போட்டேன், வேண்டாம் சகோதரா. ஆலயத்தை விட்டார், ஜபத்தை விட்டார். ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றா கட் பண்ணான். ஸ்தோத்திரம். நான் சொல்லுவேன், கேட்கவே இல்லை. கடைசியில் முழு குடிகாரன் ஆகி, ஸ்தோத்திரம், மைண்டெல்லாம் சேஞ்ச் ஆகி இப்போ எங்கே இருக்கிறான்னே தெரில. அவன் துன்மார்க்க பழக்க வழக்கம், பாவிகளோடு கூட இருக்க நெருக்கம். ஸ்தோத்திரம். அது பாருங்க, ஸ்தோத்திரம், ஆசையெல்லாம் அழிச்சு போட்டு அவன் நஷ்டம் வந்துடும். நம்ம ஆண்டவரை விட்டு, ஆண்டவர் சமூகத்தை விட்டோம்னா, ஆலய ஆராதனையோ, ஆமென், ஆலயத்தில் நடக்கிற காரியத்தையோ ஊழியத்தையோ நம்ம விட்டுட்டு, ஸ்தோத்திரம், நம்ம இஷ்டப்படி நடந்தோம்னா பாவம் பற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆஸ்தியெல்லாம் அழிந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்தோத்திரம். குறைவுபட தொடங்குவோம். அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பன்றிகள் தின்கிற தவிட்டினால், அது சாப்பிடக்கூட முடியல அவனால. தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், கொடுக்கல. பன்னிக்கு சாப்பிட தவிடு கூட கிடைக்கல, எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் அப்பா அவனை எப்போது நேசித்து கொண்டே இருக்கிறார். அருமை பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், இயேசுவின் அன்பு இந்த அருமையான வேளையில் உங்களை அன்போடு அழைக்குது. ஏசப்பா பிள்ளையா மாறிடுங்க. ரெண்டாவது, அப்பாவுடைய வீட்டில் நல்லா கர்த்தரை மனதார ஆராதிங்க. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. ஆண்டுக்குள்ள ஒரு குறைவில்லாமல் ஜபத்திலையும் வேத வாசிப்புலையும் ஊழியத்தின் பாதையிலையும் எந்த குறைவும் உங்கள் வாழ்க்கையில் வந்துட வேண்டாம். குறைவில்லாமல் அதில் முன்னேறுங்க. குறை வருதா அதில் பார்க்காதீங்க, நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருங்க. வேதம் சொல்லு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். அவர் உன்னை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டாய். மகளே, தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிற இந்த மாதம் உன் குறைவை கர்த்தர் மாற்றுகிற மாதம். உன்னை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுகிற மாதம். உன்னை சமாதானம் கொடுக்கிற மாற்றம். சமாதான பிரபுவை உள்ளத்தில் ஏற்றுக்கோ. இந்த சமாதான பிரபுட்ட ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாக ஜெபம் பண்ணு. இந்த சமாதான பிரபுவை தேடி ஆலயத்துக்கு ஓடு. சமாதான பிரபுக்காக ஏதாவது ஒன்று செய்து பார். ஓ, நீ நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். உன் குறைவுகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த. ஒருவேளை இளையகுமாரன் போல எல்லாவற்றையும் இழந்து நான் தனித்து இருக்கிறேன் பாஸ், எனக்கு இறங்குவாரா? நிச்சயமாக தகப்பனைக்கும் தேடி வருகிறார். உனக்கு இறங்குவார். இந்த ஜபாவியை திரும்ப தருவார், அந்த அன்பை திரும்ப தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். அப்படியே நம்பியிரு பிள்ளையே. நான் ஜெபிக்கட்டா, உங்களுக்காக ஜெபிக்கட்டா, வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சுக்கோங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, யோபு பக்தன் சொல்லுகிறார், இப்படி கூடாரத்தில் சமாதானம், உன் கூடாரத்தில் ஆண்டவரே குறைவில்லாமல் இருக்கணும். தகப்பனே, என் கூடாரம் சமாதான நிறைந்த கூடாரமாய், எங்கள் கூடாரம் ஆண்டவரே குறைவில்லாத கூடாரமாய் இருக்கட்டும். இதை பார்க்கிற பிள்ளைகள் தங்களை ஆலயத்தோடு இணைத்து கொள்ளவும், ஆண்டவர் பிள்ளையாய் வாழவும் கர்த்தர் கிருபை தர வேண்டும்படி செபிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தர் பிள்ளை வியாதிகள், வேதனைகள், நெருக்கங்கள், கடன் பாரங்கள் மறைந்து போகட்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டு அதிகமாய் தேட ஆண்டவரே இந்த வார்த்தை ஒவ்வொருவரும் உற்சாகப்படுத்தட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். யாராவது ஆலயத்துக்கு வர விரும்பினால் அவர்கள் ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி கொண்டு வாங்கப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து எல்லாரையும் புது நாமத்தினாலே வாழ்த்தி
ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். God bless you. God bless you.